வெல்கம் டு ரெடி குக்கிங் சேனல். இப்போ மாம்பழ குழி பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம் பண்ணிடுங்க. ஒரு மாம்பழத்தை எடுத்து கட் பண்ணி மிக்சியில் அரைச்சிக்கணும். 1.5 டம்ளர் கோதுமை மாவை எடுத்துக்கணும். முக்கால் டம்ளர் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. கால் கிலோ வெல்லம் எடுத்து அதை தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சு கரைச்சிக்கணும். அந்த வெல்லம் கொதிக்கும் போதே ஏலக்காய் போட்டுக்கோங்க, ஒரு 4 ஏலக்காய். அரிசி மாவும் கோதுமை மாவும் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதில் நம்ம அந்த வெல்லத்தை வடிகட்டி ஊற்றி நல்லா கலக்கிக்கணும். கலக்குனதுக்கப்புறம் அரைச்சி வச்ச மாம்பழத்தை அதில் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாம்பழத்தை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக கலக்கணும், தண்ணியாக இருக்கக்கூடாது. மாம்பழத்தை கலக்கினதுக்கப்புறம் 20 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம செய்யணும். குழிப்பணியார சட்டி எடுத்து அதில் நெய்யை ஊற்றி அதில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவை ஊற்றி செய்ய ஆரம்பிக்கணும். எவ்வளோ அழகாக ப்ரௌனாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ பாதி வந்துடுச்சு. திருப்பி போட்டு திருப்பி வேக வைக்கணும். சுவையான மாம்பழ குழிப்பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.